அனைவருக்கும் வணக்கம். சாகா கல்வி நூலிலிருந்து வள்ளலாரின் வரலாறு. வாழையடி வாழையென வந்த திருக்கூட் மரபினில் 1823 அக்டோபர் 5ஆம் நாள் இந்த உலகமுய்ய தோன்றினார் வெள்ளாடை துறவி ராமலிங்க சுவாமிகள். வடலூருக்கு அருகே மருதூர் என்னும் சிற்றூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதியரின் கடைக்குட்டியே ஞானசூரியனான நம் ராமலிங்க சுவாமிகள். 6 மாத கைக்குழந்தையான நம் ராமலிங்க சுவாமிகளுடன் பெற்றோர் சிதம்பர தரிசனம் கண்டு சிதம்பர ரகசியம் பண்டுற்ற போது கலகலவென சிரித்து அன்றே ஞான ரகசியத்தை தில்லை அம்பனவாளனால் உணரப் பெற்றார் நம் ராமலிங்க சுவாமிகள். விளையும் பயிர் முளையிலே தெரிந்தது. பின்னாளில் வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளல் அல்லவா. தாயின் அரவணைப்பில் தவழ்ந்தார் நம் வள்ளலார். தந்தை காலமானதால் பராமரிப்பின்றி தவித்தது குடும்பம். தமையனார் ஆதரிக்க இளந்தளிராக துளிர்விட்டு வளர்ந்தார் வள்ளலார். தக்க பருவம் வந்து தமையனார் கல்வி பயில அனுப்பி வைக்க வள்ளலாரின் மனம் நாடியது கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானையே. பின்னர் பள்ளிப்பாடம் பயிலாது தகப்பன் சுவாமி முருகப்பெருமானிடம் புள்ளிப்படிப்பையே கற்றார் நம் வள்ளல் பெருமான். தனித்திருக்க விரும்பி கூட்டத்தை தவிர்த்து கந்தக்கோட்டத்துக்கே அடிக்கடி போகலானார். வாட்டத்தை போக்கி ராமலிங்கருக்கு தன்மேல் நாட்டத்தை உருவாக்கினான் கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான். திரு அருட்பாடல் உரையாற்ற சென்ற தமையனாரின் உடன் சென்று வந்தார். தமையனாரிடம் அனுமதி பெற்று தன் வீட்டு மாடியிலே இருந்து தன் சிரமேலேயே துவங்கும் சண்முகக் கடவுளை தவறாது தினமும் ஆதரித்து வந்தார். யாரும் அறியாமலே ஆனந்த கண்ணீர் அருவி பொங்கியது. அருள் பெற்றார். அகக்கண்ணாடியிலே அந்த ஆறுமுக ஒளிக்கடவுளை கண்டு சதா காலமும் சண்முகனிடமே சரணமானார் நம் ராமலிங்க சுவாமிகள். இறைவன் திருவடிகளே நம் கண்கள். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. அன்பே சிவம். நன்றி.